என் பக்கத்தில் நீ நடந்து வர மாதிரி எனக்கு கேட்குது. நான் உன்னை நம்புகிறேன். உனக்கு உண்மையிலேயே பவர் இருக்குன்னா இந்த டார்ச் லைட்டை இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி பிளிங்க் பண்ணி காட்டு. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். மம்மி, என் பக்கத்தில் இருக்கியா? இதோட நைட் விஷன் காலி. ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்குது. பேய் பங்களா தான் ப்ரோ அது. ப்ரோ இப்படி ஆடுது. தெரியல. ப்ரோ அவளை கொலை பண்ண பாக்குது ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. சாரி சார். அந்த இடத்தோட டார்க் ஸ்டோரி என்னன்னா, அங்கே ஒரு சூனியக்காரங்க வந்து அந்த காலத்துலலாம் இருப்பாங்கல்ல, செய்வன பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம் வைக்கிற ஒரு ஃபேமிலி அங்கே இருந்திருக்காங்க. விச் கிராஃப்ட் மாதிரி. அந்த மூட நம்பிக்கையின் உச்சத்தில் போய் அந்த சூனியக்கார, அந்த விச் அப்படின்னு சொல்கிற அந்த சூனியக்காரி பண்ண வேலை என்னன்னா, ஒருத்தவங்கள நரபலியே கொடுத்துருக்கா. அந்த அது வந்து ஒரு காலேஜ். அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்கள வந்துட்டு நரபலியே கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அது எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்கார பொம்பளை அப்படின்ட்டு. அவள் பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்களாம் எல்லாருமே. அவங்களோட வீடே ஊருக்குள்ளே விடாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை போட்டு அவங்களா நீங்கள் இங்கே தான் இருக்கணும், ஊருக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு வெளியில தான் வச்சுருந்தாங்களா. அவ்வளோ பயப்படுவாங்களா அந்த பொம்பளைக்கு. அது இந்த ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சு ஊரில் இருக்கிறவங்க அந்த 2 கிராமத்து மக்களுமே சேர்ந்து அவங்கள கல்லாலேயே அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே கொடூரமாக கொண்டு இருக்கான்னு எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அந்த கிளவி ஃபஸ்ட்டு விஷயம் அனுபவிக்கிறாங்கடா. இங்கே பாடுறா கருப்பாக இருக்குடா. நான் பண்ணுறதுன்னு தெரியல. உன்னை ஃபாலோ பண்ணி வந்தோம். நீ எங்கே இருக்கன்றதை தேடி உன்னை தான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தோம். எங்கே போன? கடைசியில் இங்கே வா. டொக்கோ சொல்றா. ஐயோ தெரியுதுடா. இல்லை தெரியுதுடா. அங்கே போது போடுறா. எங்கே போதுன்னு பாப்பமா. இங்கே தானே சுற்றிட்டு இருக்க பஸ். டேய் ப்ளீஸ் எதாவது பண்ணுறாங்க. லாஸ்ட்ல ஒரு நிமிஷம் இருங்க. அதோட இந்த கேமரா வாங்கடா. அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குடா ஹவுஸ். அவ்வளோ நாங்களும் போய் நிற்கிறோம். என்னடா ஹவுஸ் பயமாக இருக்குடா ஹவுஸ். மற்ற பேய் மாதிரி கிடையாதுடா. சூனிய கல்டா நம்மளை என்ன வேணா பண்ணோட சபிச்சுட்டானா போச்சுடா. அங்கே பாடுறா பயமாக இருக்குடா. ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறா. எனக்கு ஒன்றுமே தெரியலடா ஹவுஸ். ஆமாம் ப்ரோ. சவுண்டு மட்டும் கேட்குது. சவுண்டு மட்டும் தான்டா கேட்குது. நைட் விஷனை கூட
காற்று வேறு எப்படி அடிக்கிறோம் வாசு. அங்கே நிற்கிறது தெரியுதா? அங்கே நிற்கிறா. எங்கடா போகிறோம்? எங்கே போறீங்க? தனியாக போறீங்க. அங்கதான் ப்ரோ நிக்கிது. இவர் வேற ஓடுறாரு ப்ரோ. வாசு போகாதரா வாசு. சொன்னா கேள்றா. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? ஒன்றும் தெரியாதா வாசு. இன்னும் இருட்டா இருக்கு. அது வேற அங்கே நிற்கிது ப்ரோ. இது பயமா இருக்குடா வாசு. என்னோட லைட் ஒழுங்கா எரிய மாட்டேங்குது. பாருங்க பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்க அதுவும் ஆஃப் ஆகி எரியுது. வாசு பக்கத்துல போகாதடா. அங்க போகாத. வாசு வாசு அங்க எங்கடா போற? அங்க பக்கத்துல நிக்கிறா வாசு. உன் பக்கத்துல நிக்கிறா. போகாத வாசு. போகாதடா. சொன்னா கேளுடா. பக்கத்துல நிக்கிறா. இங்க சவுண்ட் வருது. அங்கே வாசு சுத்தமா அவன் தனியா இருக்கானே. வந்துருவான் ப்ரோ. இங்கிட்டு வந்துருக்கோம். அவன் வந்துருவான் ப்ரோ. அதான் கீழே குச்சிருச்சு. போறீங்க ப்ரோ காட்டுக்குள்ள. நீங்க வாங்க வாங்க. ப்ரோ இது லைட்டு ப்ரோ. இங்கிட்டு போயிடும் ப்ரோ. ப்ரோ இதுக்குள்ள போயிடும் ப்ரோ. வாங்க வாங்க ப்ரோ. இது என்னது ப்ரோ? இவ்வளவு பெருசா இருக்குது. நம்மள்ட்ட வந்துருச்சா? குதிச்சிருச்சு ப்ரோ. எப்படி குதிச்சு பார்த்தீங்களா? ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது ப்ரோ. என்னாச்சு? முடியல ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. ப்ரோ வந்துட போகுது ப்ரோ. நம்மள்ட்ட கொஞ்சம் அப்படியே சேஃபா போயிடும் ப்ரோ. இது என்ன ப்ரோ? இது அதுக்கு மேல இருக்கு. வாங்க ப்ரோ. போகுது ப்ரோ. ப்ரோ சில்லா இருக்குது ப்ரோ. கிளாஸா இருக்குது. ஆமா என்னங்க இந்த இடம் எனக்கு சேஃப்னு தான் தோணுது. யாரு சொன்னா? இங்க இருந்ததா இப்ப சவுண்ட் வந்தது. என்ன பண்ணி? வெல்கம். உள்ள கூப்பிடுறாங்க நம்மள. ப்ரோ இங்கே தான் நம்ம சமாதின்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அப்படிலாம் சொல்லாத ப்ரோ. எனக்கு என்னன்னா சூனியக்காரன் நம்மளை அவளை பற்றி பேசாத ப்ரோ. இங்கே வராதுன்னு நீங்கள் தான் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. வெளியே இருக்கிறது சேஃப் இல்லை ப்ரோ. ப்ரோ அங்கே குதிச்சு நம்ம பக்கம் நம்ம கண்ணோட வர குதிச்சிச்சு. எப்போ நம்ம பக்கத்தில் வரனே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? அந்த வாசு ப்ரோ கூப்பிடுறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும். பேச முடியாமல் அந்த மாதிரி அது பக்கத்தில் போனாலும் தொண்டை அடைக்குது ஒரு மாதிரி. ஆஃப் ஆகுது லைட். அதுவும் ஆஃப் ஆகுது. லைட் அது கண்ட்ரோல் பண்ணுது கைஸ்.
என் பக்கத்தில் இருக்கியா? என் லைட்டை ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறியா? ஓ மை காட், என் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறியா நீ? ஓமே லைட் தானே ஆஃப் ஆகி எரியுது. பாருங்க, அதுவாக எரியும் பாருங்க. இங்கே பாருங்க, அதுவாக எரியுதா? பட்டன் நமக்கவே இல்லை, அதுவும் ஆஃப் ஆகி எரியுது. ஓ மை காட், இங்கே பாருங்க பாருங்க. நீங்கள் என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா என்கிட்ட வரலாம். நானே இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். நீ வர்றியா என் பக்கத்தில்? என்கிட்ட பேசணும். என்னோடய தொண்டையை அடைக்க வைக்கக்கூடாது. அவனுக்கு என்ன அணுகுன்னு தெரியல. அதில் போய் பார்ப்போமா அவன் எங்கே இருக்கான்ட்டு. அது மேலே ஏறிட்டு பார்த்தா அவன் தெரியுமா? நல்ல ஐடியா. சீக்கிரம் ஏறும். இல்லை அங்கே இருக்கு பாருங்க. இப்படி ப்ரோ அங்கே போகிறது. போங்க இப்படியே போக ப்ரோ. சீக்கிரம் போகும், சீக்கிரம் போகலாம். இது பேட்டரி லோன் எடுக்க லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆடா ஃபஸ்ட் ப்ரோ இங்கே ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லை. அப்போ அந்த சைடில் தான் போகணும்னு நினைக்கிறாங்க. எப்படி போகுது? இந்த இங்கே இருக்கு ப்ரோ. இந்த நீ பஸ்ஸு போ. டேய் என்னாச்சு? நீ பஸ்ஸு போ. என்ன ஆடு என்னது தொங்குது? தெரியுதா இல்லையா? தெரியுது. என்னடா இது புதுசா இடிஞ்சு கிடக்குது. ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்குது. பேய் பங்களா தான் ப்ரோ அது. ப்ரோ இப்படி ஆடுது. தெரியுதா? கூட்டிட்டு போடாது. ஓ மை காட், ஓ மை காட், அந்த பில்டிங் போயிட்டாங்க. அந்த பில்டிங்க்கு யாரை கிட்டரா போனீங்க? அங்கே என்ன இருக்குன்னு கூட தெரியல. பார்த்துக்கலாம். இதுக்குள்ள வாங்க. என்னடா இப்படி இருக்குது? கொடூரமா இருக்குது இல்லையா? இந்த விண்டோல பாருங்க. இந்த விண்டோல அந்த ஃபர்ஸ்ட் விண்டோல பாருங்களேன். ஆமா ப்ரோ, ஏதோ தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வாசு ப்ரோ சீக்கிரமா வாங்க ப்ரோ. அவர் வேற எதையும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இடிஞ்சு இன்னும் ப்ரோ இது இப்படி மோசமாக இருக்கு. இது ஆடுது பாருங்க. ஆமா, இங்க இருக்கிறது சேஃப் இல்லடா. வாசு ப்ரோ வராங்க. செம்ம ஸ்மெல் வருது ப்ரோ. பயப்படாதீங்கடா. ஆக்ரோஷமா இருக்கு. அங்க எல்லாம் விட இங்க ரொம்பவே கஷ்டம். லைட்டு கல் விழுது. அதுவும் என்னென்னமோ நடக்குது. வாசிங்க தப்பு தப்பா நடக்குது. வாசு ப்ரோ இங்க எதுவும் நடக்கு. ஆமா ப்ரோ
அது அங்கே இருக்கு. இங்கே வேற ஏதோ இருக்கா? அங்கே இருந்துச்சுடா அது. நான் வரும்போது கூட அது அங்கே தாண்டா இருக்கு. அங்கே நின்றுச்சா? இங்கே சவுண்டு கேட்குதா? கீழே குதிச்சுதா? அது மேலே என் பக்கத்தில் தாண்டா இருந்துச்சு. அதுக்குள்ளே மேலே திருப்பி வந்திருக்கு. என்னடா வாத்து? இங்கே கிட்ட வாங்க. இல்லை இருங்க நான் வரேன். அங்கே போகாத சேஃப்லடாங்க. என்ன இங்கே பாரு. எல்லாம் மேலே இடிஞ்சு வீழ மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது ப்ரோ அங்கிருந்து. அது கிட்ட போனோன்னே எனக்கு தொண்டை அடைச்சிருக்கிறோம். இதில் கேப்சர் ஆயிருக்கா? அதில் எனக்கு தெரில. அந்த லைட்டை அதை அப்படி கண்ட்ரோல் பண்ணுச்சு. இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் கிட்டக்க போகணும். கரண்டே விழுந்துருச்சு. ஆமாம், இந்த மாடியை பாருடா, எல்லாம் இடிஞ்சு எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. இந்த இடம் தானே இருக்கிறது ரொம்ப ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. பேட்ஸ்மேன் ஹெவியாக அடிக்குது. ஆமாம், ஏதோ ரொம்பவே வருது. மேலேருந்து உடஞ்சி விழுந்துருக்கு எல்லாம். ஆமாம், வசு சேஃப்டிக்கு ஏதாவது பண்ணிக்கலாம்டா வசு. அது கிட்ட போனோன்னே லைட் இல்லாமல் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுடா. அந்த ஜன்னல் பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது ப்ரோ. இங்கே ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரோ லைட்டை. அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுதுடா. ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுது. அதில் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை ப்ரோ. இங்கே என்னடா பாருங்க ப்ரோ, இப்படி கிடக்குது. சேஃப்டிக்கு ஏதாவது பண்ணிக்கலாம்டா வசு. என்ன பண்ணுவேன்? யோசிடா ப்ரோ, நான் சொல்கிறத கேளுங்க. அதுவே இப்போ இங்கே பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்மளால் அதுக்கிட்ட பேச முடியாது. ஃபஸ்ட் டைம் அதை நான் லேபில் பார்த்தப்பையும் அது என்னோடய தொண்டையை பிளாக் பண்ணுச்சு. இந்த தடவை நான் பக்கத்தில் போனப்போ என் தொண்டை லாக்கு. வாமிட் ரத்த வாந்தியே வந்துருக்குண்டா எனக்கு. அப்படி ஒரு லாக்கு. நம்பளி கொடுக்க போகிற ஒன்று. ஆமாம் ப்ரோ, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது ப்ரோ. பாசு ப்ரோ, டயர்ட் ஆகிட்டுண்டா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 5 மணி நேரம் ஆச்சுடா. எனக்காக எனக்கு ஒரே ஒரு மெழுகு வச்சுனா சேர்த்துக்குறோம். அதோட பாதுகாப்பு நான் இங்கே வந்துருச்சு. ஓகே ஓகே, எனக்கு ஒரு மெழுகு சேர்த்துக்குறோம். அதுக்கிட்ட தூரத்தில் இருந்து தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். நம்ம லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டா ஒரு விஷயம் தெரியுமா? நான் பக்கத்தில் போனப்பையும் அது நின்றுட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் குடிச்சிச்சு. என்கிட்ட லைட் இல்லாதனாலேயா கூட இருக்கலாம். என்னோட டார்ச் லைட்டை அதால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் இந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த லைட்டை ஆரம்பத்தில் ஆஃப் பண்ணிச்சுல, அங்கேயே ஆஃப் ஆச்சு ப்ரோ. ஸ்டார்டிங் இருக்கும்போது உண்மையிலே உனக்கு பவர் இருந்தா, எங்க மனுஷங்களை விட நீங்க பெரிய ஆளா இருந்தா நீ எங்க முன்னாடி வரலாம். இல்ல கவலைப்படாத, நைட் விஷன் இருக்கு. அப்படியே என்னாச்சு? நைட் விஷன் இருக்குடா. நைட் விஷன் இருக்கு. என்ன நடக்குன்னு சொல்லி தரடா. கட்டுப்பேத்திட்டு நீ ஊரோட்டி வந்துட்டு புரியல என்ன ஆகுது? இங்கே வந்து இன்ட்ரோ கொடுத்தோம்ல அந்த இடத்துல கோப்ரோ லைட்டே கண்டு விழுந்துருச்சு ப்ரோ. சரி, இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா நான் உங்ககிட்ட பேசலாமா? இருட்டாக இருக்கும்டா, ஏதாவது ஏற்று சரிக்குது ப்ரோ. அங்கே ஏதோ அது பாருங்க ப்ரோ, ஏதோ இருக்குது அங்கே. அப்படியே அது துணிலாம் வந்தோட. ஓகே, நான் உனக்காக நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். எனக்காக நீ என்கிட்ட பேசு. நீ பேசினா அடுத்த நிமிஷம் நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். ஏதோ சொல்கிறது ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்குடா. ஆன் பண்ண, ஆஃப் பண்ண, லைட் ஆஃப் பண்ண. மெழுகு வச்சிட்டாடா. மெழுகு வச்சு ரெக்கார்ட் பண்ணுறான். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சா? அங்கே இல்லை. லைட் ஆஃப் பக்கத்தில் வருது, வரட்டும். லைட் ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணுறா பார்த்துக்கலாம். ஒரு செகண்ட்ல அது வரட்டும். மெழுகுபத்தி ஆன் பண்ணு. மெழுகுபத்தி எடு சீக்கிரம். இருக்கு ப்ரோ. புருஷோத்தம் இந்த கேமரா போடா. இங்கே இருக்கு ப்ரோ. ப்ரோ லைட் ஏதாவது இருந்தால் கொடுங்க ப்ரோ. இதுக்குள்ளே தான் இருக்கா? மேலே பிடிச்சிக்குவியா? என்ன இது எடு. செல்ஃபாக எடு. ப்ரோ.
இதுக்குள்ள எதுவுமே இல்லைல்ல. பற்றிலாம் அந்த பேக்கில் வச்சோண்டா. எதுவுமே இல்லை. ப்ரொடெக்ஷனுக்கு காரில் இருக்குடா. ஓமே காட், சாரி, எங்களை மன்னிச்சிருங்க, எங்ககிட்ட மெழுகுபத்தி இல்லை. சரி, உனக்காக நான் இந்த நைட் விஷனை வச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணவா? ப்ரோ போயிட சொல்கிறாங்க ப்ரோ. நான் சொல்கிறது கேளுங்க. நான் சொல்கிறத ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம நான் சொல்கிறத இப்போ செய்யுங்க. எல்லாரும் கிளம்புங்க. எங்க? நான் 5 நிமிஷத்தில் வெளியே வருவேன். என்ன சொல்கிறீங்க ப்ரோ? நீங்கள் வெளியே போனால் அடுத்த 5 நிமிஷத்தில் நான் வருவேன். தனியாக எப்படி போங்க, நான் சொல்கிறது கேளுங்க. ஆல்ரெடி 2 டைம்ஸ் உங்களுக்கு தொண்டை லோக்கோ ஸ்ட்ரைக் மட்டும் கொடுங்க, பார்த்துக்கலாம்டா. என்ன ஃபாலோ பண்ணுங்க. இரு திருக்குத்தரமாக பண்ணாது. என்னது இது? கொஞ்சோண்டு வச்சுக்கடா. என்னன்னு சொல்லு. குங்குமம்டா அது. சாமி குங்குமம். யார் கொடுத்தா? வந்துருச்சு, ஒரு பாட்டி எங்கள் ஏரியாவில் இருக்காங்கடா, அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்துடா. இது வெக்கமா இல்லை உனக்கு? வாசு நல்லதுடா, சொன்னேக்கடா, பூசிக்கடா. போலான்ட்டு சொல்கிறது நல்லதுடா வாசு. வாசு சொன்னா கேளு. சாமி, நான் சொல்கிற கீழே உள்ள தூக்கி வச்சிரு, மரியாதையே உள்ள வச்சிரு. இந்த இடத்த விட்டு நகரு, போங்கடா. பெரிய கேமரா வாங்கடா. பார்த்து ப்ரோ. உங்களால் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. அவரும் உங்க கூட சேர்ந்துட்டாரா? போங்க, நடங்க சீக்கிரம் நடங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. தனியாக இருக்கலாமா வேணாமான்னு தோணுது. யோசிச்சு முடிவு எடுக்கிறேன். ப்ரோ தனியெல்லாம் இருக்க வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. நீங்கள் ரெண்டு பேச போறியா? ஆஃப் பண்ணுங்க லைட்லாம், கேமராலாம் ஆஃப் பண்ணுங்க. என்ன பண்ணலாம் இப்போ? இவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக கிளம்ப சொல்லிட்டேன். இப்போ நான் இங்கே சோலோவாக எடுக்க போகிறேன். இந்த கேமராவில் எல்லாமே காலி, பேட்ரி காலி, மெமரி காலி. என்னோடய பழைய கேமராவை எடுத்து வீடியோ எடுக்க போகிறேன். பார்த்து சேஃபாக போங்க ப்ரோ. காற்று ரொம்ப அடிக்குது. சொல்கிறத கேள்றாச்சு. இன்னொரு ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரோ. ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆயிடுது ப்ரோ. பாருங்க, இன்னொரு வாட்டி அழுத்து. என்ன அப்படி ஆகுது? அப்படி ஆகுது. இன்னொரு வாட்டி அழுத்துங்க. அது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுது. சீக்கிரம்டா, உட்காந்து இங்கே பொறுமையாக மாட்டிகிட்டு இருக்க. கைஸ், இப்போது இவங்களுக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கார் கிட்ட அனுப்ப போகிறேன். நான் மட்டும் இங்கே சோலோவாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இது எதுக்காகனா அவங்கக்கிட்ட பேச முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி தனியாக வந்தால் அதனால் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு இங்கேருந்து நானும் கிளம்பிடுவேன். இப்போ இவங்க மட்டும் போகிறாங்க. ஓகே, கிளம்புங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன ப்ரோ இது? டேய், அசிங்கப்படுத்தாரா? ஒன்றும் இதுக்குள்ளே நின்றுக்கடா, நீ தனியாக இருக்கன்றப்ப. எனக்கு வேணாண்டா, அது ஒரு சேஃப்டிடா. செம்ம பவர் அது, கண்டிப்பாக பவர். இங்கே தனியாக இருக்கிறது சேஃப் கிடையாது ப்ரோ. 2 டைம்ஸ் ஆல்ரெடி ரோட்டில் தான் போய் சொன்னீங்க. அதுக்குள்ளே நின்றுக்கு, ஏதாவது உனக்கு முடியலைன்னா அதுக்குள்ளே நின்றுக்கடா. சரி, ஓகே, நீ கிளம்பு ப்ரோ. இந்த நைட் விஷன் என்கிட்ட இருக்கட்டும் ப்ரோ. தனியாக இருக்காதீங்க ப்ரோ, வேணாம் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, பார்த்துக்கலாம். இன்கேஸ் கொஞ்ச நேரம் கால் பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் போய் நீங்கள் காருக்கு கிட்ட போகிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன். ஓகே ப்ரோ, சீக்கிரமாக போங்க. சேஃபாக இருங்க ப்ரோ. சேஃபாக இருங்க ப்ரோ. பார்த்து சீக்கிரமாக போயிட்டு. ஏதாவது ஒன்றா அங்கே நின்றுக்கடா. கால் பண்ணுங்க ப்ரோ. ஓகே. லைட்டு கூட கிடையாதாடா? ரைட் இங்கே இருக்கு. பார்த்து போயிட்டு வாங்க. சரி. நீங்கள் சேஃபாக இருங்க ப்ரோ. ஏதாவது ஒன்றா கால் பண்ணு. பின்னாடி கேட்குது. நீ என்கிட்ட தனியாக பேசுறதுக்கு ரெடியாக இருக்கியா? கையில் வச்சுக்க ப்ரோ, செம்ம பவர் ப்ரோ. பவரா? ஆமாம். எங்கள் ஏரியாவில் ஒரு கோயில் இருக்குது ப்ரோ. அவங்கள்ட்ட நான் அவங்க வச்சுருப்பாங்க இது மாதிரி பாக்கெட்டா. இது கடையிலேயே இந்த பாக்கெட் கிடைக்கும். ஆனால் அவங்க அந்த சாமி கீழே வச்சு கொடுப்பாங்க ப்ரோ. ப்ரோ இங்கே ஒன்று. என்னடா பார்த்து போடா. வாங்க வாங்க வாங்க.
லைட் வேறு இல்லை, நம்ம டார்ச் லைட் வச்சு தான் போய் ஆகணும். ரொம்ப கஷ்டம். சேஃபாக இருக்குமா காசு ப்ரோ? சேஃபாக தான். இதுக்குள்ளே போகிறதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு தாண்டி தான் நம்ம போகணும், அதுவே பெரிய விஷயம். என்னப்பா இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? இதுக்கு ஒரு எண்டே கிடையாதான்னு முடியுது. சீக்கிரம் போயிடலாம். இங்கே இருந்து சேஃபாக காருக்கு பக்கத்தில் போனோம். அது ஒரு பெரிய விஷயம். அங்கே எதுவும் சவுண்ட் இல்லை ப்ரோ. இந்த இடத்த மட்டும் வேகமாக தாண்டிடுவோம் ப்ரோ. சொன்னா கேளுங்க. இந்த இடத்த என்னது என்னது ஏதோ உட்காந்துருக்கு. கிளவியா அது என்னமோ உட்காந்துருக்கு கண்ணே தெரியல. பயங்கரமா இருந்துச்சு. பார்த்தீங்களா இல்லை கேப்சர் இருக்கு. மாமி ப்ரோ ப்ரோ தனியாக விடுங்க. இருங்க சேஃப் இல்லை. எப்படி அவனை தனியாக விட்றதுன்னு தெரில ப்ரோ. ப்ரோ நம்ம இங்கிருந்து நம்மளையும் கொண்டுட்டோம்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்காக உன்னை நம்பி உன்கிட்ட நீ என்கிட்ட பேசுவேன்ற நம்பிக்கையில் உன்னை நம்பி நான் உள்ளே வந்திருக்கேன் தனியாக. உன்னை நம்பினவங்கள நீ ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் நம்புகிறேன். ஓகே, இதெல்லாம் நிறுத்திட்டு என் பக்கத்தில் வரியா? இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் வரியா? ஓ மை காட். பாருங்க, இதெல்லாம் வந்துச்சு இப்போ. அந்த ரூமுக்குள்ளே வா. பாரதி ஆடிட்டோரியம், இது உள்ள வா. என்ன இந்த பாரதி ஆடிட்டோரியம் உள்ளவா? இங்கே பாரு, நம்ம பேசுகிறதுக்காக இவ்வளோ பெரிய ஹால். வரையா உள்ள? இங்கே யாரும் நடந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. ஓ மை காட், நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. கொஞ்சம் என்கிட்ட வர முடியுமா ப்ளீஸ்? பேசுறியா? என்கிட்ட பேச நினைக்கிறியா? உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் என்கிட்ட பேசு. உனக்கு விருப்பம் இருக்குது, அதனால தான் நீ என்னை தனியாக வர சொன்ன. லைட் ஆஃப் பண்ணிட்டா நீ பேச வருவியா? நைட் விஷன் ஆன். ஓ மை காட். ஓகே, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். உன்னை நம்பி ஆஃப் பண்ணுறேன்.
ஓகே, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப இருட்டாக இருக்கு. என்னை எதுவும் பண்ணிட மாட்டேன்ற நம்பிக்கையில் தான் நிற்கிறேன். இப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு. என் பக்கத்தில் நீ நடந்து வர மாதிரி எனக்கு கேட்குது. நான் உன்னை நம்புகிறேன். ப்ளீஸ். இந்த ஜன்னல் தானாக அடிக்குது. இந்த காலேஜ் எவ்வளோ பெருசுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது. என்னை ரொம்ப நீ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க. நீ சொன்னன்ற ஒரே ரீசனுக்காக நான் இவ்வளோ தூரம் உன்னை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன். கொஞ்சம் நீ பக்கத்தில் கூட வர வேணாம், கொஞ்சம் தூரமாக நின்று என்கிட்ட பேசு. என்கிட்ட வரியா? நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி தெரில. நான் லைட் ஆன் பண்ணுறேன். கராத்தார் சங்கமா? இதுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ நரபலி கொடுக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கியா? அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்? உன்னோட சுயநலத்துக்காக இப்படி நீ பண்ணலாமா? நீயே நினச்சிப்பாரு, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த பொண்ணு நீ இறந்ததுக்கப்புறமும் இங்கே யாரையாவது நீ இறந்ததுக்கப்புறமும் இந்த இடத்துல யாரையாவது நரபலி கொடுத்தியா? எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது. அதுக்கு மட்டும் உன்னால் ஆன்சர் பண்ண முடியுமா? அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் நீ மட்டும் விச் கிடையாது. உன்னை விட பலசாலியான, உன்னை விட பயங்கர பவர்ஃபுல்லான எத்தனையோ மந்திரவாதிங்க இருக்காங்க. அவங்கள வச்சு நான் உன்னை என்ன வேணால் பண்ண முடியும். Oh my god. நீ அந்த பக்கம் போனதை நான் இப்போ பார்த்தேன். இந்த இடத்துல இப்படி போனதை நான் பார்த்தேன். Oh my god. தனியாக வரவங்கள பயமுறுத்தி அதில் சந்தோஷப்படுறியா? நீ சொன்ன உன்னை நம்பி தானே இங்கே தனியாக வந்திருக்கேன். ஒரு வெச்சுன்றவங்க அவங்க கொடுக்குற வாக்கை காப்பாற்றணும். சாதாரண பேய்ங்க கூட அதுங்க கொடுக்குற வாக்கை காப்பாற்றும். உனக்குன்னு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லையா? உன்னோட குடும்பத்தையே கல்லால் அடித்து கொண்டிருக்காங்க. அப்போ கூட உனக்கு அறிவு இல்லையா? எக்ஸ்பெரிமெண்ட் சென்டர்.
ஆடு ஃபுல். இதோட நைட் விஷன் காலி. அவனை தனியாக விட்டுருப்போம், மனசே இல்லையே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக நான் எப்படி இங்கிட்டு வருவான்னு தெரியலையே. இங்கே என்ன ஆவி ப்ரோ அப்போ இருக்கு? முடியலை ப்ரோ சத்தியமா. நம்மள்ட்ட இது இருக்க வரைக்கும் நம்ம பக்கத்தில் வராதுன்னு தான் ப்ரோ நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ. ஐயோ இன்னும் ஆளா நம்மளை எதுவும் பண்ண முடியாது. சும்மா இருங்க, இதையும் தாண்டிடா. ஐயோ கிளம்பிடலாம் ப்ரோ. சொல்கிறேன் கேளுங்க. கீ உங்ககிட்ட இருக்கா? கீ என்கிட்ட தான் ப்ரோ இருக்கு. பயப்படாங்க ப்ரோ, பயப்படாங்க ப்ரோ. பதறாதீங்க, போயிடலாம். இனிமேல் இங்கே இருக்கு, ஆனால் சீக்கிரமாக போயிடல, அதுதான் பெட்ரு. நான் சொல்கிறேன் சீக்கிரம். இங்கேருந்து கொஞ்சம் போனாலே கார் இருக்கு, அங்கே போயிடலாம். அது தாண்டி போகிறதான் ப்ரோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒவ்வொரு இடம் அங்கே தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு. இங்கே ஒரு பில்டிங் தாண்டிடுச்சு, இல்லை இன்னொரு பில்டிங் இருக்குது, அது தாண்டிடுச்சுன்னா பக்காவாக சேஃபாக போயிடலாம். அவன் எப்படி வெளியே வருவான்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. முடியலை சாமி. இந்த லைட் வேறு பவராகவே இல்லை ப்ரோ, கடுப்பாக வருது. இங்கே எல்லாம் சவுண்டு வர மாதிரி ஃபீல் ஆகுதுடா எனக்கு. தலையெல்லாம் சுற்றுது. நைட் விஷனில் காடே ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ நேரம் இங்கே வீடியோ எடுத்திருக்கோம். என்ன சவுண்ட் அது? இந்த பில்டிங்க்கு வெளியில் கேட்குது. கைஸ், அந்த இடத்துல பயங்கரமாக சவுண்ட் கேட்குது. ஆனால் அங்கே மட்டும் கேட்கல, இங்கே எல்லாமே கேட்குது. அங்கே கேட்குற சவுண்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுற லைட்டு ரொம்ப பவர் கம்மி. இங்கே பாருங்கள், என்னோடய பழைய லைட்டு ரொம்ப குட்டி லைட்டு. மீதி எல்லா லைட்டுமே பேட்ரி காலி. அவ்வளோ நேரம் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். நைட் விஷனும் காலி. இப்போ இந்த லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா டொக்கோஸ் ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்குது, அது கண்டினியூஸாக அடித்தோம்னா ஆஃப் ஆகிடும். பேட்ரி காலி ஆனாலும் ஆன் பண்ணோன்னா ஒரு லைட் எரியும்ல, அந்த லைட்டு தான் நான் அப்பப்போ அடித்து காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இந்த லைட் பக்கத்தில் தான் இருக்கியா நீ? அந்த பக்கம்லாம் இப்போ கேட்டுட்டு இருந்த சவுண்டு, அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்த? இந்த குட்டி லைட்டும் பேட்ரி காலினா இங்கேருந்து நான் வெளியில் போகிற வரைக்கும் லைட்டே இல்லாமல் தான் போனோம். ஓ மை காட், என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சேம் அதே ஒவ்வொரு பில்டிங்கில் ஒவ்வொரு ஆன்மா படி கொடுத்துருக்காங்களா? அவள் வந்து ஆக்சுவலாக ஒரு சூனியக்காரி. அவள் நினச்சா எல்லா துஷ்ட ஆத்மாவையும் அவகிட்ட கண்ட்ரோல் பண்ணி வர வைக்க முடியும். நம்மள ஆமாம் ப்ரோ, நிறைய ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கோப்ரோ வேறு கேப்சர் ஆகுதான்னு தெரியல சவுண்டு எல்லாம். இடத்தையே அவளோட பிடியில் தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். வேகமாக காரில் ஏறிடுவாங்க. ஓடிடலாமா? ஓட வேணாம் ப்ரோ, பதட்டமாக இருக்காதீங்க. சூனியக்காரியோட இது இங்கே பவர் கண்டிப்பாக இருக்கு ப்ரோ. இங்கே ஃபுல்லாக ஏதோ சாபம் பெற்றா ஊர் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ஓ மை காட், நம்மளா சும்மா விட்டுடு ப்ளீஸ். முடியல. இவரோட இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போனோம் ப்ரோ. அவன் வந்து தொலைய மாட்டான் ப்ரோ. ஓ மை காட், நைட் விஷன் தான் இருக்குது. என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என் ஃபோனையும் கொடுத்து விட்டேன். சார் இந்த டேபிள் தான் ஆடிச்சு. இவங்க என்னோட டொக்கோஸ் பிளிங்க் ஆச்சா? இப்போ பிளிங்க் ஆகுதுங்க அதுவா? இந்த இடத்துல நான் வைக்கிறேன், பிளிங்க் ஆகும் பாருங்க. இங்கே பாருங்க, வச்சோடனே பிளிங்க் ஆகுது. உனக்கு உண்மையிலேயே பவர் இருக்குன்னா இந்த டார்ச் லைட்டை இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி பிளிங்க் பண்ணி காட்டு. ஓ மை காட், 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 ஓ மை காட்.
ஆஃப் பண்ணிடுச்சு பாருங்க. ஓ மை காட். உனக்கு உண்மையிலே பவர் இருக்குன்னா இந்த டார்ச் லைட்டை பிளிங்க் ஆகாமல் எரிய வை. ஓ மை காட். கைஸ், இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சைன் உங்கள் கண்ணு முன்னாடி நான் டார்ச் லைட்டை கீழே வச்சு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. எனக்கு புல் இருக்குது. இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆனால் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இப்படி இருந்து எடுப்போம். உனக்கு உண்மையிலே பவர் இருக்குன்னா இந்த டார்ச் லைட்டை ஆஃப் பண்ண வை. இது நகர்ந்துச்சு. போ தவக்கால் நகர்த்தி விட்டு போயிடுச்சு. ஏதோ கோடாக வருது. நீ இது உள்ளதா இருக்கியா? கோடாக வருது பாருங்க. ஆயிடுச்சு, பாடாயிடுச்சு. உங்கள் கண்ணு முன்னாடி தான். அங்கே பாருங்க. ஓ மை காட். சரி, ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்பலாம். இதுக்கு மேலே இங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. உங்கள்கிட்ட லைவாக இந்த நான் போயிட்டு வரேன். நீ என்னை ஏமாற்றிட்ட. நீ என் கண்ணில் படாதனால நான் ஒரு சாமியாரை கூப்பிட்டுட்டு இங்கே நான் வரப்போகிறேன். அவன் கண்டிப்பாக உன்னோட பவர்ஃபுல்லான ஆளாக தான் நான் தேடி கூட்டிகிட்டு வருவேன். அது உன் மனசில் வச்சுக்க. எங்கே வேணாலும் இருந்துக்கோ. நீ என்கிட்ட பேசவும் வேணாம். உன்னை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். பாய். ஓ மை காட். என்னை அட்டாக் பண்ண பார்க்குறியா? இவ்வளோ நேரம் நீ என் மேலே எதுவுமே தூக்கி போடல. ஒரு சாமியாரை கூப்பிட்டுட்டு வர போகிறேன்னு சொன்னோன்னே பயம் வருதா? நீ மட்டும் உன்கிட்ட பேசாமல் இங்கேருந்து என்னை நீ அனுப்பிட்டின்னா நான் சொன்னதை கண்டிப்பாக நடக்கும். செம்ம சவுண்டு இருக்குது. நான் சீக்கிரம் இருக்கிற பேர்லாம் இந்த இடத்த பார்க்குறப்ப நம்ம என்ட்ரன்ஸ் ஆன அந்த ஃபீல் இப்படி அப்படிதான் இருக்கு. வாங்க 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 சீக்கிரம் வாங்க. கார் வந்துருச்சு. இருங்க இருங்க ப்ரோ, என் பின்னாடி என் பாக்கெட்டில் அந்த இது எடுங்க ப்ரோ. இதில் பின் பாக்கெட்டில் என்ன ப்ரோ? சாவி. ஷோ என்ன இருக்க சொல்கிறீங்க? சாவி. இருங்க ப்ரோ, இருங்க 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 ப்ரோ. சவுண்டு வேறு லெவலில் வருது ப்ரோ. கேமரா பிடிங்க ப்ரோ. லைட்டை பிடிங்க ப்ரோ. இல்லை என்னதுடா ப்ரோ, வெளியே இருக்க ஒரு நிமிஷம் கூட சேஃப் இல்லை. பேக் வாங்க வருவாள். கேமரா இருக்கு வச்சுரும். ஃபுல்லாக ஏறிடு. காசு அதுங்க. லைட் ஆஃப் பண்ணிடுறோம். லைட் ஆஃப் பண்ணிங்க. நம்ம லைட் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அதனால தான் நம்ம கிட்ட இது பண்ணுது. இப்போ சேஃப் ஆகிடுச்சு ப்ரோ. பாசு ப்ரோக்கு என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு அதான் ப்ரோ ரொம்ப பயமாக இருக்குது. சீக்கிரம் வந்துடணும் வாசு. டோர்லாம் நான் லாக் பண்ணுடா. நல்லா லாக் பண்ணிட்டேன் ப்ரோ.
Oh my god. பேசுறியா? இந்த பேசு. வரையா என்கிட்ட பேச? இல்லைனா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பின்னாடி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்ன மாதிரி பல பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைக்கா விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவோன்னு நினைக்காத. இது மாதிரி தூக்கி போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுவும் கிளாஸ் ரூம். சரி ஓகே, இந்த பில்டிங் ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். நீ வர மாதிரி தெரில. இதுக்கப்புறம் இந்த ஆண்டவனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. பாய். Oh my god. Oh my god. வா வா, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை. அங்கனே நீ என்கிட்ட பேசணும். நீ என்கிட்ட பேசிட்டீன்னா இதோட நான் இங்கேருந்து போய்ட்டு திருப்பி வரமாட்டேன். ப்ளீஸ் என் லைட்டை கண்ட்ரோல் பண்ணாத. காண போயிட்டா. Oh my gosh. எந்த லொக்கேஷனும் இப்படி ஆனதில்லை. ஆகும். இவ்வளோ சூப்பராக லைட்டை கண்ட்ரோல் பண்ணி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள் கைஸ், கீழே அடிக்கிறேன். இப்போ தெரியுதா? யா, அப்படியே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். திரும்பி அந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய கேமரா சரியில்லை கைஸ். இது பழைய கேமரா. பழைய கேமரானா இவ்வளோ நாள் இதில் தான் வீடியோ எடுத்தேன். இப்போ புது கேமரா வந்தோன்னு இதோட அருமை தெரிய மாட்டேது. ஓ மை காட், ஃப்ரண்ட்டில் இருக்க மாட்டேது. ஓ மை காட். ஓகே, நீ அங்கே நிற்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஓ மை காட். ஓ மை காட். நீ தான் அந்த சூனியக்காரியா? நீயே ஒரு மாதிரி நிற்கிற. நீ இன்னும் நரம்பலி கொடுத்துட்ருக்கியா? நான் பக்கத்தில் வரேன். காய்ஸ், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது அவங்கள காணோம். என்ன நடக்குதுன்னு இல்லை, இன்னொன்று என்னன்னா அவனோட ஃபோன் என்கிட்ட இருக்குது. அதான் இப்போ பிரச்சனை. ஃபோன் உங்கள்கிட்ட இருக்கா? ஆமாம், அவர்கிட்ட சொன்னோம் ப்ரோ, ஃபோன் பண்ணுங்க. அப்போ கூட ஒரு ஞாபகம் இல்லையா? எனக்கு இப்போ தான் நான் வருது. என் பையில 2 ஃபோன் இருக்குது. இங்கே பாருங்கள். எமர்ஜென்சினா கூட இப்படி வரலான்னு மொத்தமாக அங்கே போமா. என் பாக்கெட்டில் வாசோட ஃபோனும் இருக்குது, என் ஃபோனும் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், முடியலை ப்ரோ. எங்களுக்கு இப்போ அங்கே போகிறதா இல்லை என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரில. போகவும் பயமாக இருக்குது. அவனை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டான். தனியாக போகாரான்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். எதுவும் ஆச்சுன்னா கூட நமக்கு தெரியாது. இப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் மணி ஆயிடுச்சு. மணியை நம்ம ஃபோனில் போடுங்களேன். எத்தனை மணிக்கு நம்ம வந்தோம்? 12 மணிக்கு உள்ளே என்ட்ரி ஆனோம். விடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு அளவு பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம போகலாம். கூகுள் வாட்ஸ் டைம் 4:51. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1/2 hourல விடிஞ்சிரும். அது வரைக்கும் பார்ப்போம். அதுக்கு மேலேயே முடியலன்னா நம்ம போய் என்னன்னு பார்த்துடலாம். அந்த பில்டிங்கில் வர சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. காருக்குள்ளே இருக்கனால அது கேப்சர் ஆகுது நேரத்தில் கோப்ரோன்றனால கேட்குது. ரைஸ், நாங்கள் ஒரு 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இருக்கோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நாங்களே போய் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் வந்துடுவோன்னு நினைக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பயமாக இருக்குது. எதுவும் ஆயிடக்கூடாது அவனுக்கு. போகாத போகாத.
பார்ப்போம். இவ்வளோ வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஒன்றுமே தெரியலையே. நல்லா தெரியுமே, இவ்வளோ மோசமாலாம் இல்லையே என் கேமரா. ஓகே, நான் போயிட்டு வரேன். ஆனால் நான் திரும்பி வருவேன். அந்த நாள் உன்னால் மறக்க முடியாத நாளாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதுதான் உன்னோட கடைசி நாளாக கூட இருக்கலாம். பாய். இவன் வேறு இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ மந்திரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் தெரியுது இந்த கேமராவில். ஆனால் என்னோடய புது கேமரா எப்படி காட்டுச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அவங்க இந்த இடத்துக்கு ஓடி வரும்போது காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் அதுக்கிட்ட பெருசாக கான்வர்சேஷன் பண்ண முடியாட்டியும் அதை நான் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே கேப்சர் பண்ணால் தான் பெருசாக எந்த ஒரு பலனுமே. ஆனால் இன்னொரு நாள் இந்த இடத்துக்கு வரேன். ஏன்னா இன்னும் உங்களுக்கு 3 பில்டிங்க்கு மேலே நான் இந்த இடத்துல காட்டவே இல்லை. இடிய போகுது. டைம் இப்போ 4:30க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா நல்லதில்லை. விடிஞ்சிரும். விடிஞ்சதுக்கப்புறம் சில பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி வரும். அதனால் சீக்கிரம் கிளம்பலாம் இங்கே. இது அதுக்கு மேலே ஒரு பில்டிங். ஓமே காடி, பழைய கேமரா செட்டப் இவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்னு புது கேமரா வாங்கணுன்னு தான் எனக்கு தெரியுது. யாரா நடந்து வரைஞ்சி இங்கே யாரா இருக்கீங்க? பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சா தெரியுதா உங்களுக்கு? இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்புவீங்களான்னு கூட எனக்கு தெரில. காற்று ரொம்ப அடிக்குது, அதனால தான் கீழே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இந்த கேமரா இப்போ அதுவும் ஆஃப் ஆச்சு. நார்மலாக ஆஃப் ஆகும், இது அதுவும் ஆஃப் ஆச்சு. செம்ம. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் இருக்குது அப்படின்றதுல ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. வரலாம் இங்கே இன்னொரு நாள் வந்துட்டு. உள்ள பேசிட்டு இதில் மாட்டியிருப்பேன். இங்கிட்டு இதாக இருக்கே. இன்னொரு நாளைக்கு வர அன்னைக்கு என்னது அந்த பில்டிங்குள்ளேருந்து மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. வாசு வந்துட்டான்னு நினைக்கிறேன். லைட்டு வெளிச்சம் இப்போ தெரிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டான். நம்ம நினச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக பண்ண. உங்கள்கிட்ட சொல்லி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் இருக்கும். கரெக்டாக வந்துட்டான். இன்னொரு 10 நிமிஷம் லேட்டாக இருந்தால் நாங்கள் போகிற மாதிரி ஆகிருந்துருக்கோம். வந்துட்டான்னு நினைக்கிறேன். லைட்டு வெளிச்சம் தெரியுது, அங்கே தெரியுது. கார் பக்கத்தில் வந்துட்டேன். அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கோம் இன்றைக்கி. ரொம்ப நடந்திருக்கோம். அத்தனை பில்டிங்கும் ஒரு நைட்டில் கவர் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. வந்துட்டோம். ரைட் எரியுது. இங்கே இருக்கானுங்க. டே நல்ல வேலை வந்துட்டான். ஏதோ அடிக்கடி போட்டிருக்கான மாதிரி தெரில. இங்கிட்டு வரான். ஆமாம், இங்கிட்டு வரேன். டோர் ஓப்பன் பண்ணிட்டுமா? இருங்க ப்ரோ. அவன் தானே? தெரியுதா? என்ன எப்படிங்க காரை ஸ்டார்ட் பண்ணிடும். டே சேஃபாடா? சேஃபாக இருக்கீங்களா? ஓகே தான். எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? இந்த இடத்துல வேற லெவல் சவுண்ட் ஹவுஸ். என்ன செம்மையா இருந்துச்சு. நீ என்ன, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. இறங்குங்க. அவுட்டரை கொடுத்துட்டு கிளம்பலாம். எதுவும் ஆகல. எதுவும் ஆகல. இறங்க. சத்தியமா எதுவும் ஆகலடா. இறங்கடா. கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ எங்களோட லைஃப்பில். ஆனால் இன்னும் 2-3 பில்டிங்ஸை நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே இவ்வளோ தூரம் எடுத்ததே
திருப்பி அந்த பழைய காற்று ஹெவியாகுது ஹெவியாகுது வந்துச்சு. ஆமாம், பழைய காற்று. இந்த பில்டிங் கிட்டடா நாங்கள் வரப்போ செம்ம சவுண்டு. அப்போ உள்ளனா இது அங்கேயே இருந்தது, அங்கே வேற லெவல் சவுண்டு வந்தது. இல்லை என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆன்மாவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு எனக்கு டவுட் வருதுறான்றேன். அந்த சூனியக்கார கழிவு தானே எங்கள் கண்ட நிறைய இடத்துல இருக்கிற துஷ்டாத்மாலாம் அது கட்டுப்பாட்டில் கொண்டாந்து அட்டாக் பண்ண வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சொல்லி முடிச்சேன். ஓகே, நம்ம கிளம்பலாம். டைம் அது விடிய போகுது. ஆமாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து எத்தனை பார்ட்டாக வரும்னு தெரில. ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய வீடியோ, எங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவில் எத்தனை பார்ட் நான் போடுறேனோ அதில் ஏதோ ஒரு பார்ட்டு 100K லைக் அடிச்சிச்சுன்னா திரும்ப இந்த இடத்துக்கு வரேன். சோலோவாக வரட்டா இல்லை பசங்க எல்லாருமே சேர்ந்தே வரட்டுமா, இல்லைனா இவங்க வந்து ஒரு விச் இவங்கள மாதிரியே ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வீடியோ பண்ணலாமா, ப்ரொஃபஷனலான ஆளாக பார்த்து நேர்மையாக இருக்கிற மந்திரவாதி யாரையாவது பிடிச்சி கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்ற விஷயத்த கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறோம். பில்டிங்கு மீதி இருக்க பில்டிங் அந்த மீதி இருக்க பில்டிங் எப்போ வருது? அதான் மிச்சம் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் காட்டணும். அதை நானும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பாலடைஞ்சு அந்த இடம் ஃபுல்லாக முட்களால் மூடப்பட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அங்கிட்டு போகவும் முடியல. நாங்கள் இருக்க டயர்டுக்கு கிளம்பலாம். அல்லமீனோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புருஷத்தோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம். கிரேவல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக 1 மில்லியன் அடிக்க போகிறோம். கிட்ட நெருங்கிட்டோம். சீக்கிரம் 1 மில்லியன் அடிச்சிடலாம். சைனிங் ஆஃப். Bye guys.